கர்த்தர் கொடுத்த நாளுக்காக கர்த்தரை நான் நன்றி கொடுத்திருக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கும் பொழுது அர்ப்பணிப்பை ஆண்டவர் அங்கீகரித்து நம்மளை நடத்துறதை நம்ம பார்க்கோம். அதனால் ஆண்டவர்கிட்ட தான் நம்ம முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கணும். சபைக்கு எழுதுனால இருக்கலாம், நமக்கு எழுதுன மாதிரி தான் அவருடைய ஊழியத்தை பூரா எழுதியிருக்காரு. கலாத்தியர் சபைக்கு எழுதினாலும் நமக்கு அது இந்த நாட்களில் பொருந்தக்கூடியதாக இருக்குது. நம்ம இதை படிக்கும்போதே நம்ம கலாத்தியர் சபைக்கு எழுதினார் அப்படின்னு சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் அவர் ஊழியத்தில் போனார்னு சொல்லி நம்ம ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கும்போது நம்ம இதை படிக்கும்போது நம்ம இதை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு சொல்லித் தருவார். சொல்லித்தரதுக்காண்டி தான் ஆவியானவர் எழுதியிருக்காரு. அதனால் இந்த காரியங்களை நம்ம ஜெபத்தோடு கூட நம்ம தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இன்றைக்கி கலாத்தியர் 2வது அதிகாரத்தில் 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள வசனத்தை நம்ம தியானிப்போம். நம்ம நம்ம ஒரு சின்ன காரியங்களை கற்றுக்கிட்டாலும் கூட ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறவர். ஏன்னா கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவங்க அநேகத்துக்கு அதிபதியாக மாற்றேன்னு சொல்லியிருக்காருல. அதனால் நமக்கு புரிஞ்ச அளவுக்கு நம்ம படிச்சுட்டு வரோம். ஆனாலும் ஆண்டவர் ஆவியானவர் நம்மளோட கூட பேசுகிறத தான் நம்ம படிக்கும். அதனால் அந்த வசனங்கள்லாம் ஒரு நாளும் வீணாகவே போகாது. நம்ம அதுக்குன்னு டயத்தை செலவு பண்ணி நம்ம படிக்கும் பொழுது, நம்ம தியானிக்கும் பொழுது அதுக்கேற்ற பலனை ஆண்டவர் செய்கிறவர். ஏன்னா மனுஷனுக்கு நம்ம வேலை செஞ்சோம்னா அவன் மறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த யோசேப்புட்டெல்லாம் மறந்தான் பார்த்தீங்களா? அது மாதிரி மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் ஒரு காரியங்கள் செய்யும் பொழுது, ஒரு நிமிடம் செய்யும் பொழுது கூட அதுக்கேற்ற பலனை ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடியவராக இருக்கார். அதனால் நம்ம பரம தகப்பனுக்கு நம்ம டயத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம இந்த காரியங்களை நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வசனங்களை தியானிக்கும் பொழுது அதிகமாக நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் நீங்கள் அந்த காரியங்களை நீங்கள் செய்ததுக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட உதவியை கேட்டு நீங்கள் ஜெபத்தோடு கூட நீங்கள் செய்யுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த கலாத்தியர் சபைக்கு எழுதினாலும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இந்த ஊழியத்துக்கு அழைத்திருக்கும் பொழுது நாங்கள் என்ன மாதிரி செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே ஆவியானவர் எங்களுக்கு எழுதி தந்த இந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. பவுல் கடந்து சென்ற பாதைகளையெல்லாம் ஆண்டவரை எழுதி வச்சிருக்காரு. அதுபோல் நாங்கள் கடந்து செல்ல தகப்பனே நீங்கள் கூட இருந்து எங்களை வழிநடத்த முடியத்திலே அர்ப்பணிக்க நாங்கள் திரும்ப செய்யுங்க தகப்பனே. உடைய வல்லமுள்ள பிரசன்னம் எங்களை தாங்கி வழிநடத்துவதை நாங்கள் மாத்திரம் இல்லை ஆண்டவரே, அநேகர் கண்டுகொள்ளத்தக்கதாய் வெளியரங்கமாய் பதிலான கிருபை செய்யணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. நீங்கள் ஆவியானவர் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், எங்களுக்கு உதவி செய்ய வல்லமுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை அந்த பவுல் உணர்ந்து எப்படி ஓடினாரோ அதுபோல் நாங்களும் ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாய், சத்துரு எத்தனை திட்டங்கள் வைத்திருந்தாலும் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் மேற்கொண்டு எழும்பி நிற்க எங்களுக்கு நீங்கள் பலன் தந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, வழிநடத்துங்க. முழுவதுமாய் நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிக்கான மயமெல்லாம் நமக்கு செலுத்துகிறேன். ஏசுரிச்ச நாம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாடி ஆண்டவரை துதிச்சு நம்ம அந்த வசனத்துக்குள்ள கடந்து போவோம். தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே, அவர் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. பாவத்தில் இருந்த உன்னை அவர் பரிசுத்தமாக்கினவர். பாவத்தில் இருந்த உன்னை அவர் பரிசுத்தமாக்கினவர். தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கினவர். தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கினவர்.
கலங்காதே. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அந்நாள் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் தெனித்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். அநாதையா தனித்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசு உன் முன் நடந்தார், நீ யோர்தானை கடந்திடலாம். இயேசு உன் முன் நடந்தார், நீ யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கிருந்தா, விசுவாசம் உனக்கிருந்தா அந்த எரிகோவை தகர்த்திடலாம். அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே, இன்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே, இன்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. கலாத்தியர் சபைக்கு எழுதினது நம்ம கலாத்தியர் 2வது அதிகாரத்தில் முதலாவது வசனத்துலேருந்து 10வது வசனம் வரைக்கும். கலாத்தியர் 2:1 10 வரைக்கும் நம்ம வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது நமக்கு பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்வார். 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன்னு சொல்கிறார். இவர் ஊழியம் செஞ்சதே பாருங்கள், பர்னபா தான் கொண்டு போய் விட்டார். அப்புறம் பாருங்கள், எல்லாருமே சீசர்கள்லாம் அவங்க அப்போஸ்தலர்கள்லாம் அவங்கள சேர்த்துக்கிட்டப்போ பாருங்கள் அவருடைய வாழ்க்கை மாறுது. எல்லா பக்கமும் போகிறதுக்கு கூடலாம் எல்லோரும் போய் அந்த மாதிரி செய்கிறத நம்ம பார்க்காரு. வருஷமாக போயிட்டே இருக்கார். நம்ம எத்தனை வருஷம் ஒரு இடத்துல இருக்கோன்னு பாருங்கள். ஒரு 14 வருஷம் ஒரு இடத்துல ஊழியம் பண்ணேன்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு சபைகளை ஸ்தாபிக்கிறதுக்கு அவர் எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை செஞ்சுருக்காருன்னு பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது நிறைய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அதுதான் நம்ம இப்போ சுட்டி காட்டுறாரு. ஏன் வருஷங்களெல்லாம் போட்டிருக்காருனாக்கி, இந்த வருஷங்களில் இவ்வளோ நாள் நான் இந்த இடத்துல ஊழியம் செஞ்சேன்னு சொல்லும் பொழுது நம்ம சில காரியங்கள்லாம் நிறைய பேர் பார்க்கும்போது பார்த்திங்கன்னாக்கி ஒரு வருஷம் ஊழியம் பண்ணுறதே பெரிய காரியமாக இருக்குது பார்த்திங்களா. அந்த மாதிரி இல்லாமல் நிறைய காரியங்களை செய்கிறதுக்கு ஆண்டவர் நிறைய கற்றுத்தருவார். கற்றுத்தரும்போது எத்தனை நாட்கள் எத்தனை வருஷம் நம்ம இருக்கோமோ அத்தனை வருஷம் அங்கே இருந்து நம்ம ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வச்சுருக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம இருக்கணும். அதை தான் அவர் சொல்கிறார். நம்ம ஒரு இடத்துல அவர் இருக்கவே இல்லை, நிறைய இடங்களுக்கு போனார். அந்த இடத்துல குறிப்பிட்டு இந்த வருஷத்தில் இங்கே இருந்தேன்னு சொல்லி சொல்கிறது ஏன் காரணம்னா, நம்மளும் அப்படி ஆண்டவர் மாற்றக்கூடியவர். ஒரே இடத்துல இருந்துட்டு அதிலே நம்ம சுகபோகமாக வாழ்கிறது வாழ்க்கை ஊழியம் கிடையவே கிடையாது. ஊழியங்கிறதே பல இடங்களுக்கு போய் நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு தான் ஆண்டவர் சொன்னார். அந்த மாதிரி ஆண்டவருக்குன்னு அர்ப்பணித்து ஆண்டவர் ஊழியத்துக்கு நம்மளை அழைச்சிருந்தாருன்னா நம்ம ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு நமக்கு வாய்ப்பே கிடையாது. ஆண்டவர் எங்கே போக சொல்கிறாரோ அதை போய் நிறைய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி செய்கிறது தான் ஊழியத்தில் நம்ம பார்ப்போம். அதுதான் பவுல் செஞ்சுருக்காரு.
ரெண்டாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதியிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு வெறுத்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடினதும் வீணாக போகாதபடி எண்ணிக்கையுள்ளவர்களுக்கே தனிமையாய் வெறுத்து காண்பித்தேன். இப்போ பாருங்கள், இவர் சொல்கிறாரு, நம்ம ஊழியம்னு சொல்லி சாதாரணமாக சொல்லியிருந்தோம். ஆனால் ஊழியத்துக்கு போகும்பொழுது அவருக்கு பாருங்கள், கொஞ்சம் நான் ஓடுறது வீணாக போகாது, அது வீணாக போகாது, ஆண்டவர் நடத்துவார். அது அவருக்கு தெரியும் சுவிசேஷம் சொல்கிறதுனால. ஆனால் பாருங்கள், எண்ணிக்கைன்னா நிறைய பேர் வருவாங்க. வர்றவங்கள இவங்களே வரவன இப்படிலாம் அவர் சொல்கிறது சரியில்லை, அவர் வேற இது சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவர் என்ன சொன்னார்னா, புறஜாதிக்கிட்ட தான் ஆண்டவர் அனுப்புனார். புறஜாதிங்கும் போதே நமக்கு இந்த யூதர்கள் மாதிரி மற்ற அவங்க நிறைய கடைபிடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி தெரியாதவங்ககிட்ட ஊழியம் பண்ண போகிறதுனால நிறைய பேர்கிட்ட இவர் பாரு யூத மதத்துக்கு விரோதமாக செய்கிறாரு, அவர் இதை கடைபிடிக்கண்டான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் மாற்றக்கூடிய காரியங்கள் நிறைய மாறினாங்க. அதனால இவருக்கு எனக்கு எண்ணிக்கை கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா, ஆண்டவர் சொல்கிற காரியங்களை மாத்திரம் செய்யும்பொழுது நமக்கு ஒரு பெரிய கூட்டம் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மனுஷனுக்கு ஊழியம் பண்ணோம்னாக்கி நிறைய அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்குன்னு ஊழியம் பண்ணும்போது ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுத்து நம்மளை நடத்தணுன்னு இருக்காரு, அவ்வளோ நடத்தினா போதும் அப்படிங்கிறது நம்ம ஆண்டவர்கிட்ட தான் அர்ப்பணிக்கணும். நம்ம கூட்டம் வரணும், நம்ம பெரிய பிரபலமாகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவரே செய்யலை. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஏன்னா எனக்கு எண்ணிக்கை குறைவாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் 3வது வசனத்தை பார்த்திங்கன்னா, ஆனாலும் என்னுடைய கூட இருந்த தீத்து கிரேக்கனாக இருந்தும் விருதச்சனை பண்ணிக்கொள்ளும்படிக்கு நான் கட்டாயம் பண்ணப்படவில்லை. அவர் எதுவுமே இந்த காரியத்தை அவர் யூத குலத்தில் இருந்துட்டு யூத மார்க்கத்தை நம்ம ஒரு இதில் ஒரு ஏதோ ஒரு மதத்தில் இருக்கோம்னு வைங்க, நம்ம ஒரு ஜாதியில் இருக்கோம், அதுலேருந்து நம்ம வேறு மாற்றமாக நம்ம இதில் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த மாதிரி சொல்லும் பொழுது நிறைய காரியங்கள் நமக்கு விரோதமாக தான் இருக்கும். அந்த மாதிரி இவர் அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யறது பெரிய கட்டாயமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது, இப்போ புறஜாதிகிட்ட போகும்போது நீங்கள் இதை செஞ்சால் தான் நீங்கள் வர முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் அழைக்கப்படவும் இல்லை. அவர் அந்த பிரசங்கம் கிடையாது. அப்போ அந்த பிரசங்கம் மாறி இருக்கிறதுனால இவரை கொஞ்சம் தனிமைப்படுத்தினாங்க. ஏன்னா நிறைய பேர் ஏற்றுக்கிடாமல் இருந்ததுனால இவர் அதை கட்டாயப்படுத்தலைன்னு சொல்லி நம்ம சொல்கிறாரு. அப்புறம் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாய பிரமாணத்துக்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நடந்த கள்ள சகோதர நிமித்தம் அப்படி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இப்போ அவருக்கு விரோதமாக எழும்பினவங்க தான் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் அப்படி எழும்பினாலும் அதை பற்றி அவர் கவலைப்படல, ஆண்டுடைய அழைப்பை செஞ்சார். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னாக்கி அவர் கடைசி வரைக்கும் உடஞ்சி இதெல்லாம் ஃபஸ்ட்டு அவர் ஊழியத்துக்கு வந்த புதுசில் செய்கிற காரியங்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு பிறகும் பாருங்கள் எவ்வளோ ஓட்டம் ஓடி இருக்காருன்னு பாருங்கள். அதனால் ஓட்டம் முடிவே கிடையாது. ஆண்டவர் அழைச்சிருந்தாருன்னா அந்த முடிவு நாம் முடிக்க முடியாது, மற்றவங்க யாரும் நமக்கு ஒன்றும் செய்யவே முடியாது. அதனால் ஆண்டுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் தைரியமாக ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த சுவிசேஷம் நற்செய்தி மற்றவங்களுக்கு போகும் பொழுது ஆண்டவர் நம்மளை இன்னும் அதிகமாக நம்மளை பலப்படுத்தி நம்மளை நடத்துவார். அதுதான் அவர் சுவிசேஷத்தை சொல்கிறத பற்றி சொல்கிறாரு. குறைஞ்சதாக இருந்ததுன்னு சொல்கிறாரு, நான் இதை கட்டாயப்படுத்தலைன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி அவங்க என்னை அதாவது நேரான பாதையில் போகும்பொழுது அதில் தடுக்கிறதுக்கு நிறையா காரியங்கள் செஞ்சாங்கன்னு சொல்கிறாரு. 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிலும் அவருக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்யலைன்னு சொல்கிறாரு. இப்போ நான் அதுதான் சொல்கிறேன், மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊழியம் பண்ணோம்னாக்கி அந்த காரியங்கள் அவ்வளோ சரியாக இருக்காதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அந்த காரியங்களை நம்ம செய்யணும். பவுல் எழுதிச்சிருக்காருன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை நம்ம செஞ்சு முடிக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் அதை சரியான பாதையில் நம்ம செஞ்சு முடிக்க முடியும். அதனால் அவர் எழுதி தந்திருக்கிறதெல்லாம் பார்த்திங்கனாக்கி நமக்கு இதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா அப்படிங்கக்கூடிய காரியங்கள்லாம் நிறைய பேர் யோசனை பண்ணது தான் நம்ம பார்க்கோம். ஆனால் ஆண்டவர் நம்ம செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் சொல்கிறதே கிடையாது. அதனால் நம்ம அதை செய்ய முடியும் கண்டிப்பாக. அதை இந்த காரியங்களை செய்யலாம். அப்புறம் பவுல் நிறைய காரியங்களில் அவர் சகிப்புத்தன்மையோட பொறுமையோடு இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவர் நிறையா அடி இந்த மாதிரி காரியங்கள்லாம் எதிர்த்தே பேசலை. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம நிறைய காரியங்கள் இப்படி ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது இருக்கும். அந்த காரியங்கள் நம்ம ஜெயிக்கணுங்கிறது தான் அவர் கற்றுத்தராரு. ஆனால் சுவிசேஷத்தில் எந்த விஷயத்துலையும் அவர் நம்ம ஆண்டவர் அழைப்பில் வந்தார் பாருங்கள், அதில் எதுலேயுமே விட்டு கொடுக்காம சுவிசேஷம் சொல்கிறதுல
அவங்க வந்து ரொம்ப அந்த ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தியிருக்காரு, என்னை வந்து கிறிஸ்துவை வந்து வெளிப்படுத்தி என்னை வந்து சுவிசேஷம் சொல்லதுக்கு அனுப்பியிருக்காரு. என்னை அந்த ரட்சிப்பின் வல்லமை வந்து அவர்கிட்ட தான் அந்த சுவிசேஷத்துலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டதுனால அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆணித்தரமாக அதில் நின்றுட்டார். அதில் வந்து அதில் வழி விலகி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லாதபடி அவர் நடத்தினார்னு சொல்லி பார்க்கலாம். ரோமர் வந்து 1வது அதிகாரத்தில் நீங்கள் 16வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவர் வந்து சொல்கிற காரியங்களை நீங்கள் படிக்கலாம். நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் படிக்கும்பொழுது தான் நீங்கள் வந்து அதை நீங்கள் கற்றுக்கிட முடியும். அதனால் வேதத்தை எடுத்து எப்பவுமே வந்து நம்ம அந்த செல்ஃபோனில் பண்ணுறத விட நீங்கள் வேதத்தை எடுத்து படிங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். அவர் வந்து சொல்கிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வைக்கப்பட்டேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ, அதாவது விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு அது தேவ பலனாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம வசனத்தை படிக்கலாம். அப்போ வந்து யூதர் கிரேக்கர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட விசுவாசம் இருக்கணும். அது விசுவாசம் இருக்கவங்கள்ட்ட தான் அவர் இந்த புறஜாதிட்ட வந்தார்ல அப்போ சொல்கிறாரு, அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு தான் அது தேவ பலனாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர்கிட்ட விசுவாசம் இருக்கணும். இயேசுவின் மகிமைக்கும் அவர் அந்த வழி தவறி போகிறாங்க பார்த்தீங்களா, வழி தவறி போகிறவங்களுக்கும் அந்த மீட்பு கிடைக்கவே கிடையாது. அந்த மீட்பு கிடைக்காம இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து போகாதங்க, ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் வாங்க. அவர் சிலுவையில் நம்ம பாவங்களை நம்ம வந்து எல்லா பாவத்தையும் மீட்கிறதுக்கு தான் அவர் ரத்தத்தை சிந்தினார். அவர் பரிசுத்த ரத்தத்தினால அவர் கழுவப்பட்டு நம்ம ரட்சிப்பை நமக்கு நிலச்சி நிற்கிறதுக்கு நமக்கு அனுதினமும் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் வந்து நம்ம ரட்சிப்பை கொடுத்துருக்காரு, இலவசமாக கொடுத்துருக்காரு. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு தான் சுவிசேஷமே. அதுக்கு எதிராக வர எந்த காரியங்களையும் நாம் வந்து ஆமோதித்து அதை நம்ம ஜெயிக்கணும், நம்ம சொல்கிறத நம்ம செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி செய்யவே கூடாது. அதில் ரொம்ப உறுதியாக நான் இருந்தேன்னு சொல்லி அவர் பவுல் சொல்கிறார் பாருங்கள். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் இருக்கிறதுக்கு ஆண்டவர் உதவிக்கு நம்ம ஜெபிக்கணும். அதில் கலாத்தியர் 2வது இடத்துல 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அல்லாமலும் எண்ணிக்கையில் உள்ளவர்களாக இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. பாருங்கள், அவங்க யார்ட்டையுமே போதிச்சு அவங்க கேட்கவே இல்லை அவர்னு சொல்கிறாரு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்டவர் தான் நம்மளுக்கு போதகர். அவர் தான் நம்மளுக்கு போதிச்சு நம்ம நடத்தக்கூடியவர். இந்த வசனங்களெல்லாம் நமக்கு எழுதி தந்திருக்காரு. அதனுடைய அர்த்தங்களையும் சொல்லித்தரதுக்கு அவர் வல்லமுள்ளவர். அதனால் அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஒவ்வொரு வசனத்தையும் படிக்கும்போது பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்களை பூரா சொல்லிகிட்டே வராத பார்க்கலாம். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, தேவன் மனுஷனத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. இவர் அழைக்கிறது, அவர் அழைச்சது எந்த இதுவுமே வந்து அவர் சொல்கிறார் பாருங்கள். பட்சபாதம் உள்ளவர்னா மனுஷன் வந்து இந்த மாதிரி அவன் படிக்கலையா, அவனை இதுக்கு எடுக்க முடியாது, இவன் தைரியம் இல்லாதவனாக இருக்கானா, அப்போது நம்ம இந்த வேலைக்கு எடுக்க முடியாது, நம்மளே சாதமாக சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஆனால் தேவன் ஆண்டவர் இருதயத்தை தான் அறிஞ்சிருக்காரு. அவர் வந்து இருதயத்தை அறியறவர். இருதயம் சுத்தமாக இருந்துச்சுன்னா நமக்கு வேலை செய்யறதுக்கு அவரால் முடியும். அவர் பலனை தந்து நம்மளை நடத்துவார். நம்ம பலன் இல்லாமல் இருக்கலாம், நம்ம படிப்பு இல்லாமல் இருக்கலாம், நம்முடைய ஞானம் குறைவுள்ளதாக இருக்கலாம், நம்ம வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லாதவங்களாக இருக்கவங்கள தான் ஆண்டவர் வந்து சொல்கிறார் பாருங்கள். அவரிடத்துல உண்மையாக இருக்கணும். அவருடைய இருதயத்தை வந்து நம்ம அவரிடத்துல ஒப்பு கொடுத்து அவரில் வந்து அன்பு விசுவாசம் உத்தமத்தோடு, அதாவது உத்தம இருதயத்தோடு அவரை தேடணும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருப்பவங்க மேலே தான் அவர் பிரியமாக இருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ நம்முடைய இருதயத்தை சோதி தெரிந்தவரை இருதயத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். அப்படி அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன்னு சொல்லி ஆண்டவர் வந்து பார்க்குறதே கிடையாது. எல்லாருக்காகவும் ரத்தத்தை சிந்தி மீட்பை நமக்கு ரட்சிப்பை கொடுத்துக்கு அனைத்துக்கும் உலகம் ஆண்டவரை வணங்கினாலும் சரி வணங்காதவங்களுக்கும் சரி அவர் அப்படி பட்சபாதம் பார்க்கவே இல்லை. எல்லாருக்காகவும் ரத்தத்தை சிந்தி எல்லாருடைய பாவங்களையும் அனைத்து பாவங்களையும் மீட்கிறதுக்கு தான் ஆண்டவர் வந்தார். அதை வந்து நாம் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு தான் ஆண்டவர் அந்த ரத்தத்தை சிந்தினார்னு சொல்லி நம்ம வந்து முற்றிலுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். அவர்கிட்ட விசுவாசம் வைக்கணும், அவர்கிட்ட அன்பு வைக்கணும். அவர் தான் நம்ம அன்புள்ள தகப்பன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நம்ம செய்கிறத நம்ம காண முடியும். அப்புறம் பாருங்கள், 7வது வசனத்தை பார்த்திங்கன்னா, அதுவும் அல்லாமல் விருதச்சனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாக இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிக்கு அப்போஸ்தலனாக இருக்கும்படி என்னை பலப்படுத்தும்படி பாருங்கள். பேதுரு வந்து பார்த்திங்கன்னாக்கி அவர் சொல்வார், பின்னாடி வருது, அவங்க வந்து அவர் வந்து யூதர்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு செய்தி கொடுக்கறதுக்குன்ட்டு அவர் அழைச்சார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். என்னை வந்து புறஜாதிக்கு தான் அனுப்பியிருக்காரு. அதனால் நான் புறஜாதிகளுக்கு இந்த காரியங்கள்லாம் செய்யணும், இதை கட்டாயப்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. பேதுரு செஞ்சார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த காரியங்களை நீங்கள் அதில் படிச்சிங்கனாக்கி பேதுரு எப்படி இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 9வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்து போகுது, தூண்களாக எண்ணப்பட்ட யோகப்பும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்தச்சனம் உள்ளவர்களுக்கு நாங்கள் புறஜாதிகளுக்கும்
பிரசிப்படி அந்தியோகியா ஐக்கியத்துக்கு அடையாளமாக எனக்கு பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து, அவர் 10வது வசனத்தை படிச்சிங்கன்னா தருத்திர நினைத்து கொள்ளும்படிக்கும் மாத்திரம் சொன்னார். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த விருத்தச்சனம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னாக்கி யூதர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் தான். அந்த காரியங்களை இவர் செய்கிறதுக்கு நான் கட்டாயப்படுத்தலைன்னு சொல்லி சொல்கிறதுல 2:8. அதில் அப்போஸ்தலர் 9:15 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த கோர்வையாக நீங்கள் படித்து பாருங்கள் வசனத்தை. அவர் தமது ஊழியத்தில் வந்து அவர் பணிக்காண்டி தேர்ந்தெடுக்கும்பொழுது ஆண்டவர் வந்து மனிதனுக்கும் மற்றவங்களுக்கும் நம்ம உலகத்தில் இருக்கலை, உலகத்து மனுஷன மாதிரி நம்ம இருக்கலை அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் பாருங்கள். நமக்கும் இந்த உலக மனுஷனுக்கும் நம்மளை தேர்ந்தெடுத்துருக்கிற ஆண்டவர் பிள்ளைகளுக்கும் வித்தியாசமாக இருக்கணும். அவங்க வந்து அப்படிங்கிறதுனால அவர் தேர்ந்தெடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய படிப்புள்ளவங்களை தேர்ந்தெடுக்கலை, பெரிய கல்வியில் தேர்ந்தவங்களை எடுக்கலை. அவர் வந்து பயன்படுத்தினார்னா எப்படி பயன்படுத்தினாருன்னு சொல்லி பவுல் அழைப்பை வந்து சொல்கிறாரு பாருங்கள். நான் வந்து எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத அவர் காரியத்தை சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அவர் வந்து புயல் மாதிரி சீறிட்டு தான் போனார், நான் பறந்து போனார். எப்படியாவது இவங்களெல்லாம் கொலாசு பண்ணணும் அப்படின்னு கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு போகிறாரு. அப்படிப்பட்டவனை பாருங்கள், அவரை தான் பிடிக்கிற ஆண்டவர். நீ எனக்கு வேணும், நீ என்னுடைய புறஜாதிக்கு போய் நீ ஊழியம் பண்ணுறவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறத பார்க்கணும். அப்புறம் வந்து எல்லாத்தையும் உடச்சி நொறுக்கி துணிஞ்சு போன ஆளை வந்து பாருங்கள் உருவாக்கி அழைக்காரு. எப்படி அழைக்காரு? நான் என்னுடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு நீ வா அப்படின்னு சொல்லி உழைக்கும்போது அந்த அழைப்பை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டாருங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. ஆண்டவருடைய அழைப்பை வந்து புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து ஓட முடியுங்கிறத அதில் சொல்கிறாரு. அப்புறம் பொல்லாங்கு செய்வதுக்கு, அதாவது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்க புறப்பட்டு போன ஆளை வந்து ஆண்டவர் ஒரு சிற்பி வந்து ஒரு இதை உருவாக்குதான்னு நம்ம நினைக்கி பாருங்கள். அவங்க உருவாக்குற விதமே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் வச்சுருக்காங்களோ அந்த இதில் வந்து அவங்க சிற்பம் வரையும் போது செய்வாங்க. அப்படி இந்த ஒரு சிலையை செஞ்சாலும் சரி, ஒரு படத்தை வரைஞ்சாலும் சரி, அவங்க பாருங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அதை செய்வாங்க. அந்த மாதிரி செய்கிற ஒரு சிற்பியை கூட ஆண்டவர் வந்து அவரை உருவாக்குனதும் ஆண்டவர் தான். அவங்களுக்கு ஒரு மைண்டை கொடுத்து அவங்களுக்கு செய்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவர் வந்து நம்மளை வந்து சிற்பி மாதிரி தான் நம்மளை வணைதார். நம்மளை அழகாக வணைஞ்சி அவருக்கு ஏற்ற அவருக்கு ஏற்ற ஒரு மண்ணில் உருவாக்கி அவருக்கு ஏற்ற மாதிரி நம்மளை உருவாக்குதான் இருப்பாங்க. அதனால் நம்முடைய ஆண்டவர் வந்து நல்ல சிற்பி. அவர் வந்து சிற்பி அப்படின்னு சொல்லி பாட்டுலாம் இருக்குது. அதனால் அவர் வந்து அழகாக உருவாக்குறவர். நம்மளை வந்து நம்ம எவ்வளோ அசிங்கமாக இருந்தாலும் நம்மளை அழகாக உருவாக்கி அவருடைய கரத்தில் வச்சு அவர் வந்து பயன்படுத்துகிறவர்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல படிக்கோம். அதனால் ஆண்டவருடைய கரத்தில் நம்ம இருக்கோம். அவர் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நம்மளை வச்சுருந்தாருன்னா அதை யாரும் தடுக்க முடியாதுங்கிறத உறுதியாக அவர் வந்து சொல்கிறத நம்ம பார்க்கோம். இந்த 9:10 நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 16:1 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ஒரு தர்மம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி கடைசி சொல்கிறாரு. ஏன்னா இவர் பவுல் வந்து ஊழியம் செஞ்சது சபையை ஸ்தாபித்தது மாத்திரம் இல்லை, மற்றவங்களுக்கு வந்து ஏதோ உதவி செய்யணும், ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்யணும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறார். பணத்தெல்லாம் சேகரித்து வழியில் ஒருத்தருக்காக கொடுத்து விடுறது, அந்த திட்டத்தெல்லாம் சொல்கிறதுக்கு மற்றவங்களோட ஒரு கலந்துரையாடல் பண்ணி செய்கிறத நீ பார்க்கலாம். ஏழைக்கு கொடுக்குறோம், கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு சொல்லி நம்ம படிக்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஏழைகளுக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிறத பவுல் வந்து கட்டாயப்படுத்தி சொல்கிறார் இந்த வசனத்தில். அப்போது ஒரு ஊழியம் மாத்திரம் செய்யலை, ஊழியம் மாத்திரம் செய்யலை, மற்றவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறது, மற்ற காரியங்கள் எல்லாம் செஞ்சாருனாலும் அவர் இந்த மற்ற அதாவது முடியாதவங்களாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து உதவி செய்யணுங்கிறதுல ரொம்ப முக்கியமாக அந்த சபைகளுக்கெல்லாம் உதவி செஞ்சு ஏழைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பணத்தெல்லாம் யார்கிட்டையாவது வாங்கி அது ஒருத்தட்டா கொடுத்து அவர் வந்து உதவி செஞ்சதெல்லாம் நீங்கள் பின்னாடி நிறைய காரியங்கள் படிக்கலாம். அந்த மாதிரி உதவி செய்கிறவங்க, அந்த மாதிரி ஆண்டவர் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காரோ அந்த தாளந்துகளை பயன்படுத்துறதுக்கு ஊழியம் மாத்திரம் இல்லைங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் நமக்கு அந்த பலன் தந்துருந்தாருன்னா அதையும் நம்ம செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி அர்ப்பணிப்போம். அற்புதமாக நம்மளை நடத்துகிறத நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது தான் அதை பார்த்து நம்ம ஆண்டவரை துதிக்க முடியும். ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்கணும், என்னுடைய அழைப்பு என்ன,
அந்த அழைப்பில் நான் போகிறதுக்கு எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே, எனக்கு வந்து ஞானத்தை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டெய்லி ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஜெபித்து தான் போனாங்க. அதனால் ஜெபம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. வசனத்தை தியானிக்கும் பொழுது ஜெபத்தோடு கூட நம்ம வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம மூலமாக அநேக காரியங்களை செஞ்சு அநேகரை எழுப்பதுக்கு அவரால் முடியும். பவுல் அதுதான் எழுதியிருக்காரு. அதை நீங்கள் செஞ்சு நீங்கள் ஜெபத்தோடு கூட செய்யுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமென். ஜெயிப்போம். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஆம் சுவாமி, எங்களுடைய பலத்தினால் நாங்கள் ஓடி ஜெயிக்க முடியாது ஆண்டவரே. உங்களுடைய பலத்தினால் எங்களை இடைகட்டி எங்களை வழிநடத்த வேண்டுமா செபிக்கிற சுவாமி. பவுலை நடத்தின தேவன் எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா செபிக்கிறோம். அதற்கு ஏற்ற வேஷம் தெரியாதபடி தேவன் கொடுத்த அழைப்பை அப்படியே செய்து முடித்தது போல நாங்களும் செய்து முடிக்க எங்களுக்கு ஞானத்தையும் பலனையும் தந்து வழிநடத்தமா செபிக்கிற சுவாமி. சத்துரு இடையூறு பண்ணும் பொழுது தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு பலம் தந்து வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறாண்டவரே. எந்த தடையாக இருந்தாலும் தடைகளை நீக்குகிறவர் எங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை எல்லாவற்றையும் நேரான வழியிலே எங்களை செய்யல வழி நடத்த வல்லமுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில அப்படியே செய்து முடிக்க வல்லமுள்ள தேவன் இந்த நாட்களை செய்து முடிக்கத்தக்கதாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிப்பை நீங்கள் அங்கீகரித்து எங்களை வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. கேட்குற பிள்ளைகள் என்ன தேவையாக இருந்தாலும் ஆண்டவரே செய்து முடிக்க வேண்டுமா, அவருடைய அழைப்பை புரிந்து கொண்டு ஓட ஜெயிக்க ஆண்டவரே. சத்துரு எத்தனை ஆண்டவரே திட்டங்கள் வைத்திருந்தாலும் எல்லா திட்டங்களையும் அர்த்தமாக்கி தேவன் பயன்படுத்துவார் என்று ஆண்டவரை உறுதியாய் விசுவாசித்து ஜெபிக்க உங்களுக்கு பலன் தந்து வழிநடத்தமா ஆவியானவர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் உதவியை ஒவ்வொரு நாளும் நாடி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் கேட்குற பிள்ளைகள் இருக்கட்டும் ஆண்டவரே. கலாத்திய சபைக்கு எழுந்தாலும் எங்களுக்கு அது எங்களுடைய வாழ்க்கையிலே அது பெரிய காரியங்களை நடத்தி செல்லும் என்று நாங்கள் அர்ப்பணிப்போடு இந்த நாட்களிலே நாங்கள் தியானிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தாங்க ஆண்டவரே. கேட்குற பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்களை அவர் கண்டுகொள்ளட்டு வாழ்க்கையில் ஆண்டவரே. உமக்கு பிரியமான ஆண்டவரே, நீங்கள் சிற்பி ஆண்டவரே. எங்களை மண்ணினால் உருவாக்கினது நீங்கள் ஆண்டவரே. உமக்கு உகந்த பிள்ளைகளாக எங்களை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்கு உகந்த ஆண்டவரே பாத்திரமாக எங்களை வணைந்து உங்களுக்கு இன்று பயன்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் பயன் இல்லாமல் வாழக்கூடாது ஆண்டவரே. இந்த உலகத்தில் நீங்கள் எதுக்காக கொண்டு வந்தீங்களோ அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றி முடிக்கத்தக்கதாய் என் தேவ ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி எங்களை பயன்படுத்த உங்களுடைய பலத்தினால் இடைகட்ட உங்களுடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நோக்கி பார்க்கிறோம். நீங்கள் அழைத்தது பூரா ஆண்டவரே ஒன்றுக்கும் உதவாதவர்களை அழைத்து எத்தனை பெரிய காரியங்களை செய்தீங்க ஆண்டவரே. பலன் இல்லாத பொழுது பலன் தந்து நடத்தினீங்களே. உங்களுடைய பரிசுத்த ரத்தம் எங்களை ரட்சித்து இருக்குது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கீங்க. உனக்கு செய்வதே ஆண்டவரே பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அந்த நாட்களில் சொன்னது அப்படியே இந்த நாட்களில் நடந்து செல்கிற தயவுக்காக நன்றி. எங்களுக்கு எத்தனை பயங்கரமான சத்துரு ஆண்டவரே திட்டங்கள் வைத்திருந்தாலும் ஆண்டவரே எல்லாவற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து இந்த நாள் வரை நடத்துகிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. எப்பொழுதும் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு ஜெயிக்கிற பிள்ளைகளாக காணப்பட எங்களுக்கு பலம் தந்து வழிநடத்தமா செபிக்கிறான். உடைய வல்லமுள்ள பிரசனத்துக்களை எங்களை மறைத்து பாதுகாத்து எங்களை வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி. போக்கில் வரத்திலும் கூட இருக்கிறவரையா நன்றி ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்தித்து தகப்பனே உண்மை துதிக்கிற பிள்ளைகள் அநேக பிள்ளைகள் எழும்பத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பயன்படுத்த வேண்டுமா செபிக்கிறாண்டவரே. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டாண்டவரே. உங்களுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளட்டாண்டவரே. உங்களுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளட்டாண்டவரே. உங்களுடைய கிருபையினால் ஓடுகிற பிள்ளைகளாய் காணப்பட தேவ பலனையினால் ஆண்டவரை நிறைக்கப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட அநேக பிள்ளைகள் எழும்பட்டும். அநேக பிள்ளைகள் அர்ப்பணிக்கட்டும். அற்புதமாய் இந்த இருதயத்தை அர்ப்பணித்து முழுவதுமாய் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகள் அநேக பிள்ளைகள் எழுப்புபவருக்காய் நன்றி செலுத்துகிறாண்டவரே. உடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கல்வி மீட்டெடுத்துருக்கீங்க என்பதை உணர்ந்து கொண்டு நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கற்று தந்திருக்கீங்களே அக்கா நன்றி சுவாமி.
தகப்பனே, பவுலை பயன்படுத்தினது போல ஆண்டவரே எங்களையும் பயன்படுத்த நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. முழுவதுமாய் ஓடி ஜெயித்த அந்த பவுலை போல ஓடணும் ஆண்டவரே. நீங்கள் அழைத்த அழைப்பிலே ஓடின அநேக மனிதர்களைப் போல நாங்களும் ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் தாமே இந்த நாட்களில் பலம் தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி. ஆவியானவர் இன்னும் அதிகமாக எங்களை நடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமுள்ள பிரசனத்துக்குள்ளே எங்களை நடத்தி செல்ல ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இது என்னத்தினுடைய பிரசனம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். மறுபடியும் அப்படி சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் மகே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.